8 வழிச்சாலை திட்டம் ரத்தானதை அடுத்து சேலம் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் கைதட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சேலத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் ஒருவருக்கு ஒருவர் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். மேலும் 8 வழிச்சாலைக்காக நடப்பட்ட கல்லையும் எல்லை கற்களையும் தூக்கி வீசினர். தங்களது துயரங்களுக்கு தீர்வளிக்கும் வகையில் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விவசாயிகள் நெஞ்சார நன்றி தெரிவித்தனர். மாடு தான் பிடிச்சிட்டு வரலாமே. அகதிகளா நாங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆகிறோம் அப்படின்னு நினைச்ச சமயத்துல இது இந்த வெற்றி எங்களுக்கு ஒரு அதாவது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு முழுக்க ஒரு பேருதவியா இருக்கிற வெற்றியா தான் நாங்க நினைக்கிறோங்க. அதாவது இந்த விவசாய மக்களையும் அழிச்சுட்டா எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். எந்த ஒரு விவசாயத்தையும் இனிமேல் வர ஆளுங்கட்சியோ அரசியல் எந்த கட்சியா இருந்தாலும் இனிமேல் விவசாயத்தை அழிக்கணுங்கிற மனப்பாங்க அவங்க முற்றிலும் கைவிடணும். 8 வழிச்சாலை இது நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோங்க. 8 வழிச்சாலை ரத்து அதை நாங்களாம் ஆரம்பத்தில் சேர்த்து போராடி இன்னைக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. விவசாயிகளோட கண்ணீருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் சார். அதாவது விவசாயிகளை நசுக்குனா அவங்க போராட்டம் அதாவது சரியான வழியில தான் போராட்டம் நடத்தினாங்க. அது கூட கிடைச்ச வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் விவசாயிகளையோ பொதுமக்களையோ கேவலப்படுத்தி இருக்க முடியாது. காவல்துறையை வச்சு எங்களோட கண்ணீரை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தீர்ப்பளிச்ச நீதிபதிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார்.